ஹாய், இன்றைக்கி என்னோடய சேனல் பீட்டோ குக்ஸில் ரா மேங்கோ வச்சு பச்சை மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் சாதம் எல்லோரும் பண்ணுறது. பட் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா அரைச்சி பண்ணுறது இந்த ரெசிபி. இது பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துன்னு இருக்கேன். நல்லா ஹார்டாக நம்ம யூஷுவல் இந்த மாதிரி ஸ்லைசர் ஸ்க்ரேப்பர் எது வச்சுன்னு இருக்கோமோ அதை வச்சு மாங்காவை இந்த மாதிரி துருவிக்கலாம். ஒரு மாங்காய் எடுத்ததுக்கு இவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த அரைச்சிக்கிறதுக்கு நான் 2 பச்சை மிளகா, சின்ன துண்டம் இஞ்சி, அப்புறம் ஒரு வரமிளகா இது மிக்சியில் எடுத்துட்டுருக்கேன். இதை நம்ம ட்ரையாக அரைச்சிக்கலாம், தண்ணியெலாம் விட வேண்டாம். இப்போ இந்த மாங்காய் சாதத்துக்கு வதக்கிறதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துட்டுருக்கேன். பச்சை வேர்க்கடலை இருக்கேன் என்கிட்ட, அதனால் அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, இதையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போது நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காவை பேனில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் இது வதங்க வேண்டாம், சீக்கிரமாக வதங்கிடும். இதில் நம்ம இப்போது இந்த ட்ரையாக அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம பச்சை மிளகா வத்த மிளகான்னு தனியாக வராது. ஸோ கிட்ஸும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா. இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து இதையெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காயில் வதங்கி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி என்னோடய மெத்தடில் யாரெல்லாம் மாங்காய் சாதம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. இந்த இதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸை தனியாக குக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இப்போ இந்த மசாலா ரெடியாக எடுத்து நம்ம ரைஸோட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே கலந்த சாதம் எல்லாமே கொஞ்ச நேரம் அதில் ஊறி வந்தால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour நல்லா ஊறி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு இந்த மாங்காய் சாதம். இப்போ இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இன்னும் கூட இதை ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான மாங்காய் சாதம் புளிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணினவா கமெண்ட் பண்ணுங்கோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கோ. தேங்க்யூ.